ஜிஎஸ்டி தப்பா கிளாசிபிகேஷன் பண்ணிட்டேன், இதுக்கு ரெமெடி இருக்கா அப்படிங்கிற பதிவை பார்க்க போறோம். அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பொறுத்தளவுக்கு கூட்ஸுக்கு ஒரு கோட் இருக்கு, சர்வீஸ்க்கு ஒரு கோட் இருக்கு. கூட்ஸுக்கு ஹெச்எஸ்என் கோட் அதுல பேஸ் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க, இன்வாய்ஸ்ல போடுவாங்க. அதே மாதிரி சர்வீஸ்க்கு எஸ்ஏசி அக்கௌண்ட் கோட் அதை பயன்படுத்தி அந்த அக்கௌண்ட்டை பில்லுல போட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க ஜிஎஸ்டியில. இதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல மிஸ்டேக் ஆனா இதுல ரெமெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதுல தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயப்பட வேண்டாம், ரெமெடி இருக்கு. ஆனா இதை குறிச்சு பேனிக் ஆக வேண்டாம். அதை பத்தி தான் நம்ம இப்போ வரிசையை பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இன்வாய்ஸ்ல ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிட்டேன், அதாவது கஸ்டமருக்கு இஷ்யூ பண்ணிட்டேன், அதை நான் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு ரெமெடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரெமெடி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் நோட் அல்லது டெபிட் நோட். அதாவது கிரெடிட் நோட் எதுக்கு போடுவாங்க அப்படின்னா சேல்ஸ பண்றதுக்கு பண்ணும்போது அல்லது சர்வீஸ் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது கிரெடிட் நோட் அல்லது டெபிட் நோட் போடுவாங்க. அதுல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணி அதுல மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கிரெடிட் நோட் பேஸ் பண்ணி அல்லது டெபிட் நோட் பேஸ் பண்ணி அதைய அந்த ஹெச்எஸ்என் கோட் எஸ்எஸ்சி கோட் தப்பா இருந்ததுன்னா சரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த பில் கரெக்ஷனவே பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பில்லுல தப்பா நீங்க இஷ்யூ பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா அதை நம்ம சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்டிஆர் 1 3D ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன், ஆனா அந்த கோட் தப்பா ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு ரெமெடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்த அளவுக்கு அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்றது மூலமா ஏற்கனவே ஃபைல் பண்ண போன மாசத்தோட ரிட்டர்னை நம்ம ஹெச்எஸ்என் கோட் தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாசம் ரிட்டர்ன்ல இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அமெண்ட்மெண்ட் பண்றது மூலமா அந்த இன்வாய்ஸை ஓபன் பண்ணி அதை ரெக்டிபிகேஷன் கொடுக்கலாம். இப்ப சப்போஸ் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டாக்ஸும் கட்டிட்டேன், இதுக்கு நான் என்ன பண்றது, ஹெச்எஸ்என் கோட் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அல்லது எஸ்ஏசி கோட் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 3B பொறுத்தளவுக்கு டாக்ஸ் கட்டுற இடம். அதனால அந்த டாக்ஸ் கட்டுற இடத்த நம்ம ஷார்ட்டா பண்ணிட்டோமா அல்லது அதிகமா பண்ணிட்டோமா வித்தியாசத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹெச்எஸ்என் கோடோட டீடைல்ஸை எடுத்து தவறா குறைவா கட்டிட்டோம் அப்படின்னா அதிகமா கட்டுறதுக்கு நம்ம அந்த ஹெச்எஸ்எனை யூஸ் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். சப்போஸ் குறைவா கட்டியிருந்தோம் அப்படின்னா குறைவா கட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க அந்த ஹெச்எஸ்என் கோடுக்கு அப்படின்னா அது ரிலேட்டடான பில்லை எடுத்து அதுக்கான அதுக்கு டாக்ஸ் அமௌண்ட்டும் வித் இன்ட்ரெஸ்டோட கட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்சுக்கலாம். சப்போஸ் குறைவா கட்டியிருந்தீங்க அதிகமா கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அடுத்த மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். இப்ப டாக்ஸ் ரேட்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஹெச்எஸ்என் கோட் ஃபைல் பண்ணும்போது எஸ்எஸ்சி கோட் ஃபைல் பண்ணும்போது டாக்ஸ் ரேட்ல மிஸ்டேக் ஆயிடுச்சு, அந்த தப்பை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 18% பதிலா 5% பண்ணிட்டா மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம டாக்ஸ் வித் இன்ட்ரெஸ்டோட கட்டி அதை சரி பண்ணிக்கலாம். சப்போஸ் 5% பதிலா 18% பண்ணிட்டேன் ஆனா எக்ஸஸா டாக்ஸ் கட்டிட்டேன் அப்படின்னா அதையும் நம்ம இந்த டாக்ஸ் ரேட் பேஸ் பண்ணி அதையும் கிளைம் பண்ண முடியும், ரீஃபண்ட் வாங்குறதுக்கு வழி இருக்கு. ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஹெச்எஸ்என் கோட் எஸ்ஏசி கோட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அப்புறமா ஃபைல் பண்ணுங்க. இப்ப இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணிட்டீங்க, இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 தாட்டி செக் பண்ணிட்டு அப்புறமா இஷ்யூ பண்ணுங்க கஸ்டமர்ஸ்க்கு. டவுட் இருந்தா அட்வான்ஸ் ரூலிங் ஃபைல் பண்ணி நம்ம அந்த ரெமெடியை வாங்கிக்கலாம். இப்போ மிஸ்டேக் இருந்தா சரி பண்ணிக்கலாம். டாக்ஸ்ல மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா டாக்ஸ குறைவா கட்டியிருந்தோம் அப்படின்னா அதிகமான அமௌண்ட் அதாவது சரியான அமௌண்ட் கட்டி பிளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டி அதுல இருந்து வெளியே வந்துக்கலாம். செக்ஷன் 73, 74 படி மிஸ்கிளாசிபிகேஷன் நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி பண்ணுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்ஸ் டிஃபரன்ஸ் ஆகும்போது மிஸ்கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க முடிச்சிட்டீங்க, ரேட்ல டிஃபரன்ஸ் அல்லது இன்வாய்ஸ்ல டிஃபரன்ஸ்
ஜிஎஸ்டிஆர் 1ல டிஃபரன்ஸ் அல்லது ஜிஎஸ்டிஆர் 3B டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் எந்த இடத்துல வந்திருக்கோ அந்த இடம் பார்த்து இந்த வீடியோல சொன்னது மாதிரி நீங்க அந்த இடத்த பார்த்து கிளாஸிஃபை பண்ணி கிளாரிபிகேஷன் கொடுத்து ரிட்டனை ஃபைல் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இந்த பதிவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜிஎஸ்டில வண்டிய சீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளிவரது எப்படி அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கு. அதையும் பார்த்து பயனடைங்க. இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.